ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழகத்தில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அனைவரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுக்காம இருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணி மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணி முடித்திருக்காங்க இல்லையா. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கன்வாடி மையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுவான், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அனைத்துமே இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலைக்காக அனைவருமே வெயிட் பண்ணுறது இல்லையா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை அங்கன்வாடி உதவியாளர், அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5வது முடிச்சிருந்தாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது 12th வரைக்கும் முடிச்சிருந்தாலே இந்த 3 வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கலாம். எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இருந்தாலும் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்க்குள்ளே அந்த அங்கன்வாடி வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குது இல்லையா. 2025க்குள்ளே அனைவருக்குமே வேலை கன்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையத்துக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் அங்கன்வாடி மையத்திலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே ஆஃப்லைன் மூலமாக தான், இது வரைக்குமே ஆஃப்லைன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையத்துக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்கள் இருந்தாலே போதும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் இருக்கு இல்லையா. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் தனித்தனியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சத்துணவு திட்டம், சத்துணவு அமைப்பாளரின் பணிவுக்கான விண்ணப்பம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ரைட் சைடில் ஃபோட்டோ நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மனுதாரர் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேம் தெளிவாக எழுதிக்கோங்க. அப்படி அடுத்ததாக உங்களுடைய கணவர் பேரை இல்லை தகப்பனார் பேரை நீங்கள் மேரேஜ் ஆகிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கணவர் பேரை எழுத மேலாக இருக்கும். இருந்தும் அடுத்ததாக 3வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிரந்தர முகவரி, உங்களுடைய கதவு எண், தெருவி பெயர், பின்கோட் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கட்டாயமாக உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் மூலமாக தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் கொடுப்பாங்க. அதனால் மொபைல் நம்பரை பொறுத்தவரை கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், உங்களுடைய என்ன பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் அதில் குறிப்பிட்டுருங்க. 5வது பாக்ஸில் இருக்குது அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர் நியமனம் கோரும் சத்துணவு மையத்தின் பெயர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மையத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சத்துணவு மையம் எங்கே இருக்குது, அங்கன்வாடி மையம் எங்கே இருக்குது, அதனுடைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனுடைய பேர் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி, ஒளிநகல், அனைத்துமே பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி அனைத்தினுடைய மார்க் ஷீட் அனைத்துமே நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனதான பிறந்த தேதி, வயது வரம்பு அனைத்துமே கொடுத்துருக்காங்க. சகுத்தன சான்றிதழும் இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்தால்
சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சான்றிதழ்களும் நீங்கள் வந்து சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக அந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கும். ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் ஸோ கைவிடப்பட்டவர்கள், ஸோ ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் வந்து ஸோ இதில் வந்து முன்னுரிமை வந்து ஸோ கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸோ ஜாதி சான்றிதழ் அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த வகுப்பினர் வந்து சேர்ந்தீங்க அப்படின்றத ஸோ குறிப்பிடுங்க. அடுத்ததாக வட்டாட்சியரிடம் பெற்ற இறுதி சான்றிதழ் அல்லது குடும்ப நகல் ஒளி அட்டை ஸோ நாங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒரு ஸோ பொறுப்புக்காக ஆதரவு பொறுப்புக்காக நீங்கள் வந்து எதனா ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 10வது பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்திற்கும் ஸோ நியமனம் கோரும் சத்துணவு அமைப்பாளருக்கும் உள்ள தூரம் வந்து எவ்வளோ தூரம் வந்து இருக்குது அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டுக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக அந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து தகுதியானவர்களாக நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் உடல் ஸோ ஊனமுற்றவராக நீங்கள் வந்து ஊனமுற்றவராக கேட்டிருக்காங்க. ஸோ ஆம்னு எழுதிக்காங்க, இல்லைன்னா இல்லைன்னு வந்து இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து ஊனமுற்றவராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அந்த சான்றிதழுக்கும் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவனால் கைவிடப்பட்டவர் என்பதை நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவியாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆதரவற்ற விதவி அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த சான்றிதழும் சமர்ப்பிக்கணும். பிற குறிப்புகள் ஏதேனும் உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிற குறிப்புகள் இருந்தது அப்படின்னா குறிப்பிட்டு அதுக்கு தகுந்த சான்றிதழ்களும் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தின் கையொப்பு நீங்கள் வந்து ஸோ கையொப்பு வந்து இட்டுக்கோங்க. ஸோ உங்களுடைய இடம் ஸோ என்றைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற டேட் வந்து ஸோ எழுதிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அலுவலகம் உபயோகத்திற்கு மட்டுமே ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆஃபீஸர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக உங்களுடைய கையொப்பமிட்டு நீங்கள் வந்து இந்த முகவரிக்கு வந்து அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓல்டு அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து ஸோ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.